நிச்சயமாக புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அவனை நாம் புகழ்கின்றோம். அவனிடமே உதவி தேடுகின்றோம். அவனிடமே பிழை பொறுக்க தேடுகின்றோம். அவனையே நம்பிக்கை வைக்கின்றோம். அவனிடமே பொறுப்பு சாட்டுகின்றோம். மனதினால் ஏற்படக்கூடிய கருதிகளிலிருந்தும் செயல்களினால் ஏற்படக்கூடிய கருதிகளிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடுகின்றோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுகின்றானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. யாருக்கு நேர்வழி இல்லை என்றாகிவிட்டதோ எவரது உபதேசமும் அவரை நேர்வழிப்படுத்தாது. அல்லாஹ் அல்லாத இறைவனே இல்லை. அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன் என்று நாம் சாட்சி சொல்கின்றோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நாம் சாட்சி சொல்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரையாற்ற ஆரம்பிக்கும் பொழுது அந்த மக்களை நோக்கி அரபு மொழி தெரிந்த அந்த மக்களுக்கு மத்தியில் எப்படி ஆரம்பித்தார்களோ அதே விஷயத்தை உங்களுக்கு தெரிந்த தமிழ் மொழியில் நான் ஆரம்பித்திருக்கிறேன். உண்மையிலேயே இந்த ஆரம்பத்திலேயே உபதேசம் செய்யக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அழகிய உபதேசமும் முன்மாதிரியும் இருக்கின்றது. ஆனால் இன்றோ பேச்சாளர்கள் இந்த அரிய இதை விட்டுவிட்டு எப்படியெல்லாமோ தங்களுடைய பேச்சை ஆரம்பிக்கிறார்கள். அதில் அதிகமாக நான் பார்க்கிறேன், பேச ஆரம்பிக்கும் பொழுது சலாம் சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது சலாம் சொன்னதாக ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், இலங்கைக்கு போயிருக்கிறேன். அங்கே ஜும்மாவுடைய உரையை செய்ய சொன்னாங்க. ஷாஃபி மதஹ்படி முதல்ல சலாம் சொல்லிட்டு தான் அவங்க இதை ஆரம்பிப்பாங்க. நான் பொதுவாக இதை தான் சொல்லி ஆரம்பித்தேன். ஒரு 5-6 மௌலவிகள் இருந்திருப்பாங்க. இங்கே கீழே இறங்கி வந்தோன்னே முதல்ல என்கிட்ட அதை பிரச்சனை கொண்டு வந்தாங்க. சரி, அந்த ஹதீஸ் எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். எல்லார் கையிலையும் லேப்டாப் இருந்துச்சு. எடுத்து பார்த்துட்டு ஒரு ஹதீஸ் கூட ஆதாரப்பூர்வமாக ஒத்துக்கிட்டாங்க. ஒரு ஹதீஸும் ஆதாரப்பூர்வமாக கிடையாது. ஆனால் ஏன் இவங்க பழக்கப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், இவங்களுடைய அல்லாட்ட தயவு வேண்டியது இல்லையே, மக்களுடைய தயவு தானே வேணும். எங்கள் வருமானத்துக்காக வேண்டிய தானே இவங்க இந்த பணியை செய்கிறாங்க. இப்போ மக்களை குஷிப்படுத்தணும்ல, அதனால் இவர்களாக உண்டாக்கிட்டது. அடுத்தது இன்னொரு தவறு செய்கிறார்கள். அல்லாஹ்வை புகழ்ந்ததோட ஸலவாத் சொல்கிறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அல்லாஹ் புகழ்கிறதோட ரசூலுல்லாவையும் புகழ்கிறோன்னு நினச்சிக்கிறாங்க. ஸலவாத்து ரசூலுல்லா புகழ்வது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, அது துஆ. ஸலவாத்துக்கு இது புகழ் கிடையாது. அது சர்வசாதாரணமாக செய்கிறாங்க. இப்போ அடுத்தது அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இப்போ நான் உங்களுடைய பேச்சை கேட்டதிலிருந்து உங்களுக்கு அல்லாஹ் பெரும் கிருபை செய்திருக்கான். குர்ஆனுடைய தொடர்பு வந்திருக்கு. அதிகமாக நீங்கள் குர்ஆனை படிக்கிறீங்க, ஓதுறது கிடையாது. ஓதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் விளங்கிக்கிறீங்க. ஓதுறதுனா பொருள் அறியாமல் கிளிப்பிள்ளை பாடமாக ஓதுறது. படிக்கிறது தான் பொருள் அறிந்து சிந்திக்கக்கூடிய அடிப்படையில் படிக்கிறது. அதில் பல இதை நான் பார்த்தேன் உண்மையிலேயே. அதனால் உண்மையிலே வரவேற்கத்தக்கது இது. அந்த முயற்சியை நாம் செய்யணும்.
அதனுடைய அடிப்படையாக இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒருவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அரபியில் சில விஷயங்களை சொல்லி தான் ஆரம்பிக்கணும் என்கக்கூடிய ஒரு தவறான சிந்தனை இருக்குது. இது ஆலிம்சாக்கள் உண்டாக்கிட்டது, மௌலவிமார்கள் உண்டாக்கிட்டது. அப்போ தான் மற்றவங்க நம்மளாலாம் இது முடியாது, நமக்கு அரபி தெரியாது, அரபி உச்சரிப்பெல்லாம் சரியாக வராது அப்படிங்கிற நிலையில் திறமையாக பேசக்கூடியவர்கள் கூட பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. என்னுடைய இப்போ கடந்த 30 வருஷ அனுபவத்தில் இதை பார்க்குறேன். நல்லா பேசுகிறாங்க, மற்ற இடங்கள்லாம் பேசும்போது அழகாக விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. மார்க்க சம்பந்தப்பட்ட ஏதாவது பேசுகிறதுக்கு வர சொன்னால் நமக்கெல்லாம் அது வராதுங்கிறாங்க. என்ன வராது? பேச வரும், ஆனால் அந்த அரபியில் ஆரம்பத்தில் சொல்லி தான் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்கிறதுனால அவர்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அப்படி கண்டிஷன் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒருவர் மக்கள் புரியக்கூடிய அந்த தமிழ்லேயே அவருடைய ஆரம்ப உரையிலிருந்து கடைசி உரை வரைக்கும் சொல்லலாம். குர்ஆனை அரபியில் சொல்லித்தான் ஆகணுங்கிறதில்ல, அதனுடைய தமிழ் வடிவத்தை அழகாக எடுத்து வச்சா போதும். உரைங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முன்னால் இருக்கக்கூடியவர்கள் புரியக்கூடிய அளவில் பேசுகிறது தான் உண்மையான உபதேசம். மக்கள் புரியாத நிலையில் ஒரு மொழியை எடுத்து வைக்கிறதுங்கிறது உபதேசம் இல்லாது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் யாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடாது. முழுக்க ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அரபியே உச்சரிக்காத முறையில் மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்ய முடியும். குர்ஆனை தமிழில் எடுத்து வைக்கிறீங்க, ஹதீஸை தமிழில் எடுத்து வைக்கிறீங்க. அதே இதை நீங்கள் அரபியில் சொல்லும் பொழுது உங்களை பற்றிய ஒரு இமேஜ் தான் உண்டாகும். ஆஹா, அவர் ரொம்ப தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு, அரபியெல்லாம் கற்றிருக்கிறாரு, பெரிய ஆலிம் அல்லாமா, அதனால் அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்குன்ட்டு ஒரு மூட நம்பிக்கையை தான் வளர்க்கும், ஒரு தவறான எண்ணத்தை தான் உண்டாக்கும். அது அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்காக வேண்டிய அரபியில் சொல்லவே கூடாதுன்னு நான் சொல்ல, அப்படியும் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க. ஒருத்தருக்கு தமிழ் நல்லா தெரியும், அரபியும் நல்லா தெரியும். அதே சந்தர்ப்பத்தில் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு உபதேசம் பண்ணுறான்னு சொன்னால் மக்கள் புரிகிற மாதிரி சொல்லணும். தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு இடத்துல அரபிய குர்ஆன் ஆயத்தை எது சொல்கிறது தவறு இல்லை, ஆனால் சொல்லித்தான் ஆகணும்னு நினைக்கிறது தவறு. அது ஒவ்வொரு பேச்சாளரும் தெளிவாக விளக்கிறோம். ஏன்னு சொன்னால் இவர்களை பொறுத்த மட்டும் எப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிற ஒரு சித்தாந்தத்தை கடந்த 1000 வருடங்களாக கடைபிடித்து வருகிறார்கள் சொன்னால், அரபு மொழி கற்றவர்கள் தான் ஆலிம்கள், அவர்கள் தான் அல்லாமாக்கள், அவர்களுக்குத்தான் குர்ஆன் விளங்கும், அவர்கள்தான் மார்க்கத்தை சொல்ல முடியும் என்ற ஒரு தவறான எண்ணத்தை கடந்த 1000 வருடங்களாக இந்த முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் அப்படியே புரையோட செய்திருக்கிறார்கள். இன்றும் கூட பலர் குர்ஆனை தொடுவதற்கோ அதை படிப்பதற்கோ முன் வர மாட்டேங்கிறாங்க. ஒன்று, ஒது இல்லாமல் தொடக்கூடாது, தப்பான ஒரு எண்ணம். ரெண்டாவது, அப்படியே படித்தாலும் அது நமக்கு புரியாது, ஆலிம்சாக்களுக்கு புரியும். அந்த மாதிரி இன்றைக்கி முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களிலிருந்து விதிவிலக்காக இங்குள்ள சகோதரர்கள் தைரியமாக குர்ஆனை எடுக்க, அதை பார்க்க, சிந்திக்க வரக்கூடிய நிலையில் தான் அல்லாஹ் இந்த முன்னேற்றத்தை தந்திருக்கான். உண்மையிலே நாம் புரிந்து கொள்ளணும், எந்த ஒரு நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் யாரையும் சொருகக்கூடாது. அது வழிகேடு, ஷிர்க். நல்லா புரிஞ்சுக்க, அதை தான் ஷிர்க்கு நல்லா சொல்கிறான். இவங்க ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஷிர்க்குக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ஷிர்க்கு செய்கிறவனே மற்றவங்க ஷிர்க்கு செய்கிறான்னு சொல்கிறாப்புல. இன்னும் தெளிவாக சொன்னால், யாரெல்லாம் மத போதகர்கள், ஆலிம்கள், அல்லாமாக்கள், நாங்கள் தான் மார்க்கத்தை தெளிவாக அறிய முடியும், நாங்கள் தான் குர்ஆனை விளக்க முடியும் என்று சொல்கிறார்களோ அவர்கள் தான் ஷிர்க்கில் கொடிய ஷிர்க்கை செய்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஷிர்க்குன்னா என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மனிதர்களுக்காக நம்முடைய வசனங்களையும் நம்முடைய ஆதாரங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். 2வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம், 159வது வசனம். அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வே மனிதர்களுக்காக விளக்கிவிட்டேன் என்று சொல்கிறான். அதை பற்றி எண்ணற்ற வசனங்கள் இருக்குது, தெளிவான வசனங்கள், முரண்பாடு இல்லாத வசனங்கள், திட்டமான வசனங்கள், இப்படி தெளிவாக சொல்கிறான் அல்லாஹ்.
அப்படிப்பட்ட வசனங்களை விளக்கிறதுக்கு ஒரு மௌலவி தான் வேணும்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு இந்த மனிதர்களுக்கு விளக்குவதற்குள்ள ஆற்றல் இல்லை, அந்த ஆற்றல் எங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான அதனுடைய பொருள். இப்போ நான் பேசுகிறது உங்களுக்கு புரியல, சலீம் அங்கேருந்து வர்றார், அபு அப்துல்லா என்ன சொல்கிறார் தெரியுமான்னு விளக்குறார், நீங்களாம் விளங்கிட்டீங்க. அப்போ விளக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கா அவருக்கு இருக்கா? இது புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல, அவர் புரிய வைக்கிறார், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ என்னை விட விளக்கக்கூடிய ஆற்றல், மனிதர்களுக்கு விளக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்குன்னு. அப்போ அல்லாஹ் விளக்கி இருக்கேங்கிறான், அது உங்களுக்கு விளங்காதுங்கிறாங்க, நாங்கள் விளக்கித்தான் விளக்கணும்னு சொல்கிறோம். அப்போது அல்லாஹ்வுக்கு இல்லாத ஆற்றல் எங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்கிறது தான் அது. அதான் 42வது அத்தியாயத்தோட 21வது சொல்ல, அல்லாஹ் விதிக்காததை விதிக்கக்கூடிய இணையாளர்கள் இணையாயிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா? 49:16 கேட்குறான். இந்த வசனங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் விளக்கக்கூடிய இந்த குர்ஆன் விளங்காது, இன்னொருத்தர் விளக்கித்தான் விளங்க முடியுங்கிற நம்பிக்கையில் இருந்தான்னு சொன்னால் அவன் பக்கா முஷிக்காயிடுறான், நாளைக்கு கடுமையாக தண்டிக்கப்படும். எப்பொழுது அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் விளக்கிறதை விட தெளிவாக நேரடியாக விளக்கக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு எவருக்கும் இல்லை, அவன் விளக்கிறது தான் விளக்கம், அதை நான் முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு விளக்குவான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. நம்முடைய வழியில் யார் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வழிகளை எளிதாக்கி தருகிறோம் அல்லாஹ் வாக்கு கொடுக்கலாம். 29-69வது வசனம். முயற்சி செய்கிறதில்ல. இன்னைக்கு நமக்கு இருக்க கேடு, பெரிய சாபக்கேடு என்ன தெரியுமா? முஸ்லிம்களில் 99.4% குர்ஆனில் பாடுபட தயாராக இல்லை. ஏன்னா ஒன்று ஒலி இல்லாமல் தொடக்கூடாதுங்கிற அவநம்பிக்கை, அடுத்தது நமக்கு அது விளங்காது. இது கடந்த 1000 வருடங்களாக மக்களுக்கு மத்தியில் ஊற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பயந்தார்கள். என்ன பயந்தார்கள்? நான் பயப்படுவதெல்லாம் வழிகெடுக்கக்கூடிய தலைவர்களை பற்றித்தான். அழகா முன்னறிவிப்பு செய்திருக்காங்க. இன்னைக்கு இந்த மௌலவிகள் கீழ்மட்டத்திலிருந்து ஆக மேல்மட்டம் வரைந்தாலும் சரி, அத்தனை மௌலவிகளும் மற்றபடி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களும், இயக்கமாக இருக்கட்டும், பிரிவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வழிகெடுக்கும் தலைவர்களாகத்தான் இருக்கிறாங்க. யார் ஒருவர் அல்லாஹ் சொல்வதற்கு மாற்றமான ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறாரோ, அவர் எப்படிப்பட்ட அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மேதையாக இருந்தாலும் சரி, அவர் வழிகெடுக்கும் தலைவராகத்தான் இருக்கிறார். அவர்களை ஏற்று நடப்பது நரகத்தில் கொண்டு சேர்க்கும். அதாவது இன்னைக்கு அதிகமான மக்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க. தங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் இந்த வழிகெடுக்கும் தலைவர்களைத்தான் தங்களுடைய வழிகாட்டிகளாக ஏற்றிருக்கிறார்கள். இவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் கிடந்து வெந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சபித்து ஒப்பாரி வைக்கிறாங்க. அந்த 33வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்திருந்தால் அதில் வேறு அபிப்பிராயம் கொள்வது மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிமையே கிடையாது, அது பகிரங்கமான வழிகேடுன்னு தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். அதையும் மீறி இந்த மௌலவிகள் பின்னால், இந்த தலைவர்கள் பின்னால் செல்லக்கூடியவர்கள் நாளை மறுமையில் நரகத்தில் கிடந்து வெந்து கொண்டு வெந்து கரியாகிக் கொண்டு வேதனை தாங்க இயலாமல் ஒருவரை சபிக்கிறார்கள். இறைவா, இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தவர்கள், இவர்களுக்கு மகத்தான வேதனையை கொடு என்று சாபத்தை கொண்டு சபி என்று கடுமையாக சிரிக்கிறான். எங்கே இந்த அறிவு வருது? நாளை நரகத்தில். ஆனால் இங்கே அந்த சிந்தனை வரணும்.
எந்த ஒரு விஷயமாக இருந்தால் சரி நன்றாக புரிந்து கொள்ளுங்க, இவர்கள் தான் இந்த சமுதாயத்தை இந்த அளவு வழிகேற்றி கொண்டு விட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி. உதாரணமாக இன்னைக்கு முஸ்லிம்களில் எத்தனை பேர் ஐங்கால தொழுகைகளை முறையாக தொழுகிறார்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் ஐங்கால தொழுகைகளை விடாமல் பேணி தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆ 100ல் அப்படி இருந்தால் எங்கேயே போயிருமே. 3% தான் தொழுகிறாங்க. அந்த 3% தொழுகை நிலைநாட்டக்கூடிய யார் நிலைநாட்டுற? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தொழுகை நிலைநாட்டுறது வேற, தொழுகிறது வேற. தொழுகிறதுனா எப்படி? வாய்ப்பு இருந்தால் தொழுவாங்க, சமயங்களை தூங்குவாங்க, அல்லது முக்கியமான அலுவல் இருந்தால் தொழுகையை விட்டுருவாங்க. இவங்கள நம்ம தொழுகையாளி தான் சொல்கிறோம். ஆனால் அவங்க தொழுகையை நிலைநாட்டலை. தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் யார்? ஐங்கால தொழுகைகளை அதன் நேரத்தில் பேணி உள்ளூரில் இருந்தால் ஜமாத்தோடு யார் தொழுகிறார்களோ அவர்கள் தான் தொழுகையில் நிலைநாட்டுகிறார்கள். அப்படி எடுத்தால் எத்தனை % தேர்வாங்க சொல்லுங்களேன். நான் சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் படி உள்ளூரில் இருக்கக்கூடியவர்கள் ஐங்கால தொழுகைகளை அதன் நேரத்தில் இமாம் ஜமாத்தோடு பேணி தொழக்கூடியவர்கள் எத்தனை பேர்? என்ன ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? 1% கூட இல்லைங்க. 1% கூட இல்லை. இதுக்கு என்ன காரணம்? இந்த அளவு இந்த சமுதாயம் அடிப்படையான கலிமாவுக்கு அடுத்தது தொழுகை. தொழுகை இல்லாதவன் நாளை நரகத்தில் எரியப்படுவான். அவ்வளவு கடுமையாக சொல்லப்படுகிற தொழுகையில் இவ்வளவு பொடுபோக்குத்தனக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மௌலவிகள் தொழுகையில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முட்டாள்தனமான அறிவீனமான சட்டங்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தேவையில்லாத சட்டங்களை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய உம்மத்துக்கு செய்திருக்கிற பெருங்கிருபை பூமியெல்லாம் தொழுகையிடமாக ஆக்கி தந்திருக்கிறான். மண்ணில் தட்டி தயமும் செய்து தொழுவதற்கு அனுமதித்திருக்கான்னு சொல்லியிருக்கான். இது தெளிவான ஆதாரம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? வேற ஒன்றும் வேண்டாம். நானே என்னோட அனுபவத்தில் பார்க்குறேன். வர்றோம், பிரயாணத்தில் இருக்கிறோம், ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு சுத்தமான இடத்த பார்க்குறோம், தொழுகிறோம். அங்கேருந்து ஒரு இங்கெல்லாம் சொல்லாமங்க எத்தனை பேர் போகிறான் வர்றான், என்னமெல்லாம் நடக்குது. இது எப்படி தொழுகிறது? யார் சொல்கிறா? இது மௌலவிகள் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜமாத்து நடக்குத அவங்களுக்குன்னு ஒரு முசல்லா போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கு முசல்லான்னு என்ன அர்த்தம்? குர்ஆனில் முசல்லான்னு அல்லாஹ் எதை சொல்கிறான்? தொழுமிடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுத இடத்தை நீங்கள் தொழுமிடம் ஆக்கிக்கணும். அதுக்கு தான் முசல்லாங்கிற வருது. ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் முசல்லான்னு எதை சொல்லப்படுது? எதங்க முசல்லாங்கிறாங்க? தொழுகை விருப்பில் யாருக்கு வைக்கக்கூடியது? அந்த கல்லுக்கு வைக்கிறது தான். கல்லு தான் அஜரத்துன்னு அவர் சொல்லிட்டார்ல. அஜரத்துன்னா கல்லு. அதை கூட உச்சரிக்க தெரியலைங்க. அது ஆக்சுவலாக ஹவரத் ஹாலிர், அதாவது அவதாரம்ங்கிற அடிப்படையில் இந்த ஹசரத்து பேர் வந்திருக்கு. இந்துக்கள் அவதானம் என்ன சொல்றது? அவதாரம் சொல்றாங்களே. அவதாரம் சொன்னா பறக்கிறது இல்லை, அப்படியே வானத்திலிருந்து வந்துடுறது, ஹாலிர் ஆகிறது. அதைத்தான் இவனை அஜரத்தினாகி கல்லாக்கி வச்சிருக்கான செண்டால பயலு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் தொழுதார்கள். ஒரு ரமலானுடைய இரவில் ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதார்கள். அவர்களுடைய நெற்றியில மண் ஒட்டி இருந்ததை பார்த்தோம். ஹதீஸ் கேள்விப்படுறீங்களா? பார்த்துறீங்களா? இருக்கா இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே விரிச்சா வச்சிருந்தாங்க. உண்மையிலேயே அன்றைக்கு நிலை, பின்னால் இருக்கவங்க எந்த நிலையில் அதே நிலையில தான் இமாமும் இருந்தார். இமாமுக்கென்று ஒரு தனி முசல்லா கிடையாது. அப்போ என்ன நினைக்கிறாங்க அவங்க? மக்களை விட நாங்கள் உயர்வு, நாங்கள் ஏத்தமான ஆட்க.
அந்த அகம்பாவம், பெருமை அடிப்பவனுக்கு ஒரு காலம் சொர்க்கம் நுழைய முடியாது. நரகத்தில் கிடந்து வெந்து கொடுக்கறியாவும் எத்தனை குர்ஆன் ஆயத்தே இருக்கு. அந்த பெருமை தான் அவங்கள்ட்ட இருக்கு. அந்த பெருமை தான் அவங்கள வீண் அடிக்குது. சரி, அப்படி ஒரு சட்டத்தை உண்டாக்கி வச்சுருக்காங்களா? ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? எங்கே போனாலும் சரி, தொழுகையுடைய வக்து தவறி போகணும்னு சொன்னால் உடனே அந்த இடத்துல தண்ணியே கிடைக்கலனாலும் சொன்னால் தயமும் செய்துக்கிட்டு தொழுகையை நிறைவேற்றணும். முசல்லாங்கிறது எதுவும் தெரியல, இதுக்கு சுத்தமாக பார்க்குறது சுத்தமாக இருந்தால் போதும். அதனாலேயே நிறைய பேர் தொழுகிறது கிடையாது. ஊரில் இருக்கும் பொழுது தொழக்கூடிய ஆட்களும் பிரயாணத்தில் தொழுகிறது கிடையாது. இமாம்களே தொழுகிறது கிடையாது. யாரு பள்ளிவாசலை தொலை வச்சுக்கிட்டு இருக்காங்க இமாம்கள், அவர்களே பிரயாணத்தில் தொழுகை விட்டுருவாங்க. நானே எனக்கு சொந்த அனுபவத்தில் பார்த்துருக்கேன். உள்ளூர்லேயே விடுவாங்க. அதை கூட ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே. ஒரு இன்னைக்கு அவர் அந்த ஊரில் இமாமா பெரிய மதிக்கப்படக்கூடிய ஆளாக தான் இருக்கிறாரு. லீவில் போயிருக்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கும் ரொம்ப கண்ணியமான முறையில் நடந்துக்கிறாரு. தொழுகை ஒரு நேரம் தொழுகை கூட சில இமாம்கள் சந்தை தொழாமல் விட்டுருவாங்களே, இருக்கிறவங்க யாராவது தொழும். அந்த மாதிரி கூட அவர் இல்லை. அப்படிப்பட்ட பெண்கள் விட்டு ஒரு ஊரில் ஒரு 10 நாள் லீவுக்கு போயிருக்காரு. ஒரு 2-3 நாளில் அவரை பார்க்காம இவங்களால் இருக்க முடியும். சில வாலிபர்களுக்கு போகிறாங்க அவர் ஊருக்கு மெனக்கிட்டு. அசருக்கு பாங்க சொல்கிறாங்க. சரி, அசருக்கு தான் பள்ளிக்கு வந்துடுவான்னு பள்ளிக்கு போகிறாங்க. அவரை காணால. தொழுதுட்டு வீட்டில் போய் பார்த்தா தூங்குறாரு. பாங்க சத்தம் கேட்கக்கூடிய பள்ளிக்கு பக்கத்தில் ஊர் வீடு. சரி, இவங்க போய் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு என்ன பயம்? ஏதோ நோய் நொடியோ கஷ்டப்படுறாரோ அப்படின்ற பயத்தோட வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. போனால் நல்லா ஆறாமல் தூங்கிட்டு இருக்காரு. அது கூட நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. போனவங்களே சரி எழுப்பிட்டாரு. எழுப்பிட்டு என்ன சொல்றது, பள்ளி பக்கத்துக்கு தொலை வரல அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு. அப்பொழுது சொன்ன பதில் தான் கேவலமான பதில். என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் ஊரில் உங்கள் பள்ளியில் இமாமா இருக்கேன்னு அப்படி என்ன பண்ணுறீங்க, வதைக்கிறீங்க. இங்கேயாவது நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதான்டார். எப்படி இருக்கு? அவர் யார் எதுக்கு தொலை வைக்கிறார்? அப்போ காசுக்கு தொலை வைக்க, அல்லாவுக்காக தொலை. இதுதான் அவங்களுடைய நிலை. சரி, அவங்க தான் அப்படி வீணா போயிருக்காங்க. இருக்கிறவங்களே தொலை ஏகப்பட்ட சட்டம். இப்போ ஒலு செய்யறதுன்னா சாதாரண ஒரு விஷயம் தான். அதில் கூட என்னென்ன சட்டம் வச்சுருக்காங்க தெரியுமா? முட்டுக்கு மேலே தெரிஞ்சா ஒலு முறிஞ்சு போயிடும். அப்புறம் ஒருத்தன் தொலை போகும் பொழுதே அவனுக்கு நடுக்கம் வந்துடும். கடைசியில் அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், தொழுது பாவியாகிறத விட தொழாமல் பாவியாக இருந்துருவோன்னு முடிவுக்கு வந்துடுறான். அதனால தான் இன்றைக்கி 100க்கு 99.3 தொழாமல் இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இவங்களுடைய தவறான சட்டங்கள். தொழுகையில் எத்தனையோ விஷயங்கள், ஒலு செய்கிறதுல இருந்து தொழுகிறதுல இருந்து அவங்க போடுற சட்டங்களை பார்த்தா நிறைய ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க? அதுவும் தவறான எண்ணத்தோடு தான் செய்கிறாங்க. மக்கள் எல்லாம் தொழுகையானவர்களாக இருந்தால், தொழுகையாளிகளாக இருந்தால் நேரடி அல்லாஹ்வோட தொடர்பு வந்துடுது. அல்லாட்ட எல்லாத்தையும் கேட்டுருவாங்க. இந்த அஜரத்தை தேடி போக மாட்டாங்க. எவன் தொழாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் ஒரு பயம் இருக்கும். ஆலிம்சாட்டை பிடிச்சி அவர் மூலமாக தான் போகணும்னு நினைப்பான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பெரிய ஒரு ஆலிம், வயசானவர், என்னை விட வயசில் மூத்தவர், TJM சலாஹுதீன், கேள்விப்பட்டிருப்பீங்க. எழுதுனது தான் சொல்கிறேன், பத்திரிகையில் எழுதுனதை சொல்கிறேன். அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா? தொழுகையற்றவர்கள் நம்மளை மதித்து நடப்பது போல் தொழுகையாளிகள் நம்மை மதிப்பது கிடையாது. எப்படி? அவங்க வாயிலிருந்தே வருதுங்க. இது என்ன காரணம்? ஐங்காலத்தை தொழுகையை பேணி தொழக்கூடிய ஒருவன், அவனுக்கு நேரடியாக அல்லாஹ்வோட தொடர்பு வந்துருச்சு. எந்த ஒரு விஷயமா இருந்தால் அல்லாஹ்ட்ட தான் முறையிடும், எங்கேயும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கு. என்ன தன்னம்பிக்கை? 5 நேரம் தொழுகிறான், நிச்சயமாக அந்த தொழுகை அவன் நேரான வழியில் செலுத்தும். எந்த பிரச்சனையும் அல்லாஹ்ட்ட முறையிடுறான். இந்த அஜரத்துமார்கள் நாடி போக மாட்டான். யார் அஜரத்துமார்கள் நாடி போறா? தொழுகையற்றவர்கள் தான். அவர்கள் தான் போய் கத்தம் பாத்தியாது என்னென்ன இல்லாத ஃப்ராட் என்னென்னு சொல்லலாம் அத்தனை ஏற்றுக்கிட்டு நம்பி அவங்களுக்கு காசு அள்ளி கொடுத்து அதன் மூலமாக நரகத்துக்கு போகக்கூடிய வழி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மூலகர்த்தா யாரு? இந்த வழிகெடுக்கும் மௌலவிகள் தான். எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்க விஷயத்தில் எந்த சட்டத்தை எடுங்க, தொழுகையை பற்றி எடுங்க, நோன்பை பற்றி எடுங்க,
எந்த அளவு மக்களை வழிகெடுக்கிறாங்க. அல்லாஹ் தெளிவா சொல்றான், எவர் அந்த மாதத்தை ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோட்கட்டும். அந்த குறிப்பிட்ட நாட்களில் தான் நோன்பு கடமை. இவ்வளவு தெளிவா சொல்றான். குறிப்பிட்ட நாள்னா ரமலான் 1 ரமலான் கடைசி வரை 29 30 அதுதான் குறிப்பிட்ட நாட்கள். அந்த நாட்களில் தான் நோன்பு நோட்கணும் தெளிவா சொல்றாங்க. அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் அதன் வட்ட வரையில் ஒரு வினாடி கூட முன்பின்னாகாமல் சுழன்று கொண்டிருக்கின்றன என்று அல்லாஹ் அவற்றை படைத்தானோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவ்வளவு தெளிவாக சொல்றாங்களா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த கணக்கு கண்டுபிடிக்கப்படலை. அதை தான் சொல்றாங்க, லா நக்துபு வலா நஹ்சுபு, நாம் அதை கணக்கிட்டு பதிவு செய்து வைக்கவோ அதை கணக்கிடவோ நமக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த கணக்கு வருது, கம்ப்யூட்டர் இருக்குது. உதாரணமாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் கம்ப்யூட்டர் இருந்துச்சா? இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதே மாதிரி அதை பற்றிய தியரம் இன்னைக்கு தெளிவாக சொல்கிறாங்க. ஒரு மாதம் 29.54 இந்த டிகிரி டெசிமல்ஸ் வரும். அன்றைக்கு அது தெரியாது. அன்னைக்கு தெரியக்கூடிய ஒரே வழி என்னன்னு சொன்னால், எப்படி சூரியனை பார்த்து தொழுகையை தொழுதார்களோ, சூரியனை பார்த்து தொழு. அன்றைய கடிகாரம் இருக்கல்ல, வேற எந்த நேரம் அடியப்படி எந்த ஒரு கருவியும் இல்லை, சூரியனை பார்த்து தான் தொழுதாங்க. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால் முதல் கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு வைங்க, அன்னைக்கு இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணாங்க தாலிம்சாக்கள். அது எப்படி கடிகாரத்தை பக்கத்து சூரியனை பார்த்து தான் தொழுண்டாங்க. அன்னைக்கு அவ்வளோ அடங்கி போயிட்டாங்க ஒவ்வொரு விஷயமும். அதாவது அன்றைக்கு ஒட்டகத்தில் தான் ஹஜ்ஜுக்கு போனாங்க. குர்ஆன்லே அல்லாஹ் சொல்கிறான் 22வது அத்தியாயத்தின் 27வது வசனத்தில், ஹஜ்ஜிக்காக நீர் அவர்களை அழையும், அவர்கள் நடந்தும் தொலை தூரங்களில் இருந்து மெலிந்த ஒட்டகங்களிலும் வருவார்கள் குறிப்பிட்டு சொல்கிறான். இன்னைக்கு இந்த பிறை விஷயம் தூக்கி பிடிக்கிற ஹதீஸை பிடிக்கிறாங்களா, அதை விட கெட்டியானது இது. குர்ஆன்லேயே ஆயத்து இருக்கு. முத ஹஜ்ஜிக்கு ஒட்டகத்தில் போகிறத விட்டு போட்டு வேற வாகனங்களுக்கு போக ஆரம்பிக்கும் பொழுது இதே பிரச்சனை பண்ணதான் செஞ்சாங்க. வருஷக்கணக்கில் நீடிச்சு. ஆனால் இன்னைக்கு சொல்ல மாட்டாங்க யாரும். அதே மாதிரி கடியாரத்தை பார்த்து தொழ ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனை பண்ணதான் செஞ்சாங்க. இன்னைக்கு அவங்க பள்ளிவாசல்களில் என்ன சொல்ற அட்டவணை தொங்க விட்டுருக்காங்க, நேரம் 5 நேரத்தில். இதில் எல்லாம் பெரிய வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு அதை சொன்னால் அதுக்கெல்லாம் நொட்டி காரணங்கள், அவங்க விஷயத்துக்கு காரணம். உதாரணமாக, அதனால தான் அவர்களை மனிதனாகவே நம்மால் மதிக்க முடியலை. ஹஜ்ஜிக்காக அலையும் அவர்கள் இப்படி வருவான்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க ஹஜ்ஜிக்காக வரலையாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாராம், அதனால் விருந்துக்கு போனாங்க. அட்ட சண்டால போய் உங்களுக்கெல்லாம் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது ஒரு அல்லாஹ்வுடைய பயம் இருந்து அப்படி சொல்ல துணிவீங்களா? அதே மாதிரி அன்றைக்கு சந்திரனை சூரியனுடைய சுழற்சியை பார்த்தா தொழுதுங்க, நீங்க ஏன் கடியாரத்தை பார்த்து தொழுகிறீங்கன்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலுடைய காலத்தில் கணக்கிட சொல்லி இருக்கிறாங்க. அது கணக்கிட சொல்ல கணிக்க சொல்லி இருக்காங்க. அந்த கணக்குக்கும் கணிக்க கூட வேறுபாடு தெரியாத அடி முட்டாள்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. கணக்குங்கிறது வேற, கணிப்புங்கிறது வேற, விளங்குதா? ஆனால் இன்னைக்கும் கணிப்பு நாங்கள் பத்திரிகையில் பாருங்க, கணிப்புன்னு எழுத்துறாப்புல. அப்போ அந்த அளவு அடி முட்டாளுங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும், அறிவாளின்னு அவர் சொல்ல முடியாது. அப்போ அதில் என்ன சொல்றாப்புல, தஜ்ஜாலுடைய காலத்தில் கணிக்கிட சொன்னாங்க. சண்டால பையில கணக்கிட சொன்னது நாள்களை தான், நேரத்தை இல்லை. எதை கணக்கிட சொன்னாங்க? தஜ்ஜாலுடைய காலத்தில் ஒரு நாள் இத்தனை நாட்கள் இத்தனை இந்த மாதிரி ஒரு கணக்கு வருது. அந்த நாளை கணக்கிட தான் சொன்னாங்களே ஒழிய மணித்தியாலத்தை கணக்கிட சொல்லலை. அப்போ அதுலேயும் முட்டாள்தனமான ஒரு வாதங்கள் தான். அதே மாதிரி இப்போ இந்த பிறை விஷயத்தில் என்ன சொல்றாப்புலன்னு சொன்னால், இந்த கணிப்பு 100க்கு 100 சரி, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இன்ன தேதியில் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இத்தனை நிமிடத்துக்கு இத்தனை வினாடிக்கு பிறை இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மேகமூட்டத்தினால் மறைக்கப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக பிறை இருக்கும். இதெல்லாம் ஒத்துட்டு
ஆனால் அங்கே பெரிய இது என்ன சொல்கிறாப்புல, ஆனால் இது நமக்கு அளவுகோல் இல்லை. நமக்கு அளவுகோல் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை கண்ணால் பார்த்துத்தான் நோன்பை ஆரம்பிக்க சொன்னார். அட சண்டாளா, எப்படிப்பட்ட அப்பட்டமான பயங்கரமான பொய்ய சொல்றது? நீ அந்த மாதிரி சொன்ன ஹதீஸை காட்ட யா ரசூலுல்லாஹ் பிறையை கண்ணால் பார்த்தான் உடனே பல்ட்டி. அந்த காலத்தில் அப்படி தானே பார்த்தாங்க ரசூலுல்லாஹ் காலத்தில். இதான் பிள்ளை பதில். அப்போ எப்படிப்பட்ட வழிகட்ட தலைவர்களாக இருக்கு சிந்திச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர்கள் செய்யக்கூடிய பெரும் அயோக்கியத்தனை என்ன தெரியுமா? இந்த குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கே நேர்வழி காட்டக்கூடியது. அது மட்டுமல்ல, மனிதர்கள் சொல்லி எத்தனையோ இடங்கள் ஆயத்தை பார்க்கலாம். யா அய்யுஹன் நாஸ் பல இடங்களில் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு பல இடங்களில் பார்க்கலாம். நல்லா சிந்திச்சு பாருங்க. யா அய்யுஹல் நாஸ் இருக்குது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இருக்குது. ஒரே உரத்திலாவது யா அய்யுஹல் உலமாவுன்னு யாராலும் காட்ட முடியுமா? யா அய்யுஹன் நபியும் இருக்கு. நபியை பார்த்து அல்லாஹ் மக்களுக்கு விளக்க கட்டளையிடலாம். மனிதர்களே விளங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்றான். ஈமான் கொண்டவர்களே விளங்கிக் கொண்டு சொல்றோம். ஓ உலமாக்களே அப்படின்னு ஒரே ஒரு ஆயத்தை காட்ட முடியுமா? இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த சமுதாயத்தில் ஆலிம் அவாம் என்ற வேறுபாடே கிடையாது. அப்படி ஒரு வேறுபாட்டை அல்லாஹ் உண்டாக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் உண்டாக்கல. எவன் ஒருத்தன் தன்னை ஆலிம்னு சொல்றானோ நான் சேலஞ்சு பண்ணான், வடிகட்டின ஜாஹில் வா. இன்னைக்கு நேற்று சொல்லலை, 86லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். வர்றான் என்னட்ட வரமாட்டான். ஊரெல்லாம் போய் பித்தனா பண்ணி தீர்வு, மற்றபடி நம்மள்கிட்ட நேரடியாக இப்படி சொல்றிய என்ன ஆதான்னு கேட்டு வரோம். ஏன் தெரியும்? அவனுக்கே தெரியும் நம்ம அயோக்கியத்தனம் தான் பண்ணுறோம், மக்களை வழிகெடுக்கத்தான் செய்கிறோம், நரகத்தை நிரப்பக்கிற வழி தான் செய்கிறோம், ஷைத்தானுடைய ஏஜெண்டாகத்தான் இருக்குன்னு ஒவ்வொருத்தனுக்கும் தெரியுங்க. அல்லாஹ்வே சொல்கிறானே, அவர்கள் இதுதான் நேர்வழி என்று தெரிந்து கொண்டு தான், அதுவும் எந்த அளவு அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னால், தங்களுடைய மக்களை அறிவது போல இருக்கிறார்கள், தாங்கள் பெற்ற மக்களை அறிவது போல அறிந்து கொண்டுதான் மக்களை வழிகெடுக்கிறார்கள். அப்போ இவர்கள் எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆன் அகில உலக மக்களுக்கும் ஆதத்துடைய சந்ததிகள் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய இறுதி இறை நூல். இதுதான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தெளிவான விளக்கம். இவங்க என்ன பண்ணி வச்சிருக்கானோ, முதல்ல ஹிமாலய தப்பு இதை வேதம் சொல்றானோ. என்ன சொல்றாங்க? இது வேதம். வேதம்டா என்ன தெரியுமா? தமிழ் அகராதிப்படி தமிழ் மொழியில் வேதம் என்று சொன்னால் நடைமுறை சாத்தியமில்லாத வேதாந்தங்களை உடையது தான் வேதம். உதாரணமாக ஹிந்து வேதத்தை எடுத்துக்கிடுங்க, நடைமுறை சாத்தியம் இல்லை, அவனே ஒத்துக்குருவான். அதே மாதிரி பைபிள் எடுத்துக்கிடுங்க, அதே அப்படி தான் சொல்லுவான். தோராவை எடுத்துக்கிட்டு அப்படி தான் சொல்லுவான். என்ன காரணம்? அவையெல்லாம் மனித கரம் பட்டு மாசுபட்டு போய்விட்டது, அதை செயல்படுத்த முடியாது. அவ்வளோ முட்டாள்தனமான கருத்துக்கள்லாம் அதில் இருக்குது, அறிவுக்கே பொருத்தமற்ற கருத்துக்கள்லாம் இந்த வேதங்களில் இருக்குது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு சில உண்மைகள் அதில் இருக்குது, அதை நம்ம மறுக்கலை. என்ன காரணம்? அவை ஒரு காலத்தில் இறைவனால் இறக்கி அருளப்பட்டவை தான். ஆனால் மனிதர்கள் அதில் தங்களோட சொந்த சரக்கையும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. உதாரணம், இறைவன் ஒருவன் தான், எல்லா வேதங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அவன் தான் உலகத்தை படைத்தான், எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு மேலே ஒரு சொருக சேர்த்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க? நடைமுறை சாத்தியம் இல்லாத வேதமாக்கி வச்சுருக்காங்க. அதே அடிப்படையில் இதை என்ன சொல்கிறாங்க? குர்ஆனே வேதம்ங்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் கிதாபுங்கிறான் குர்ஆனில். இதை பற்றி வர்ற இடத்துல கிதாபுங்கிறான். இறை நூல், நெறி நூல், அதுதான் அதனுடைய இது. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, மறை. காலங்காலமாக சொல்கிறாங்க 4 மறை தீர்ப்புண்டு இந்துக்களுடைய வேதத்தை பற்றி சொல்லப்படுது. ஆனால் இதை மறைன்னு சொல்லலாமா? மறைண்டா என்ன தெரியுமா அர்த்தம்? இதை மறைக்கிறதுன்னு தான். இதை தான் இன்றைக்கி மௌலவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குர்ஆனில் உள்ள விஷயங்களை மறைத்து கொண்டு தான் மக்களை வழிகெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மறைங்கிறதும் தப்பு, வேதம்ங்கிறதும் தப்பு. உண்மையிலே தெளிவாக சொல்ல போனால் கிதாபுன்னு சொல்லுங்க, அல்லது இறை நூல்னு சொல்லுங்க.
நெறிநூல் சொல்லுங்க. குர்ஆனில் வந்து கிதாபுன்னு எண்ணற்ற இடங்கள்ல இருக்குது. அது ஒரு தவறாகி போச்சா? அடுத்தது என்ன பெரிய ஹிமாலய தப்பு என்ன பண்ணியிருக்காங்க? இது முஸ்லிம்களுடைய வேதம்னு சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், ஹுதல் லின்னாஸ், அகில உலக மக்களுக்கும் மனித குலத்தினருக்கு இது நேர்வழி காட்டக்கூடியான்னு சொல்றான். இவர்கள் என்ன சொல்றாங்க? குர்ஆன் முஸ்லிம்களுடைய வேதம், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இதை கொடுக்க கூடாது சொல்றாங்களா இல்லையா? இந்த குர்ஆனை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க கூடாது, கொடுக்கிறது ஹராம்னு சட்டம் போட்டு வச்சிருக்காங்க. எந்த அளவு படு அயோக்கியர்களாக இருந்தா, அல்லாஹ்வுடைய அச்சம் அணுவளம் அவருடைய உள்ளத்தில் இல்லாமல் இருந்தா, அகில உலக மக்களுக்கு சொந்தமான இந்த நெறிநூலை முஸ்லிம்களுடைய வேதம் சொல்லி முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுக்க கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இன்னைக்கு கடந்த 1000 வருடங்களாக இந்த குர்ஆன் சொல்வது போல் இது அனைத்து மக்களுக்கும் உரிய நெறிநூல், இறைநூல். இறுதியாக வந்தது பைபிளுக்கு பிறகு, தௌராத்துக்கு பிறகு, இந்துக்களுக்கு இருக்க வேதங்களுக்கு பிறகு இறுதியாக வந்த நெறிநூல் உலக மக்களுக்கும் அனைத்துக்கும் சொந்தமானது. யூதர்களுக்கும் இது சொந்தம், கிறிஸ்தவர்களுக்கும் இது சொந்தம், இந்துக்களுக்கும் சொந்தம், நாத்திகர்களுக்கும் சொந்தம். தாராளமாக இந்த குர்ஆனை எடுத்து படித்து பார்த்து அதில் உள்ளபடி நடக்க முன்வாருங்கன்னு சொன்னால், மார்க்ஸ் எடுத்து படித்திருப்பாப்ல, ஏஞ்சல்ஸ் எடுத்து படித்திருப்பாப்ல, இன்னும் பல பேர் இது படிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். இதனுடைய உண்மைகளை தெரிஞ்சால் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சொல்லியிருக்க மாட்டான். சொல்கிற அத்தனை நல்லதும் இதில் குர்ஆனில் இருக்குது. இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் இந்த இன இழிவை, ஜாதி வேற்றுமையை, இன்னும் எப்படிப்பட்ட தீமைகள் இருக்குதோ அத்தனையும் இந்த குர்ஆன் அவர்கள் படித்திருந்தால் இதில் அழகாக சொல்லப்பட்டு இதுதான் சரின்னு ஏற்றிருப்பாங்க. இந்த சண்டாள மௌலவிகள், மத குருமார்கள் இதை முஸ்லீமுக்கு மட்டும் சொந்தம், வேற யாரும் தொடக்கூடாது வச்சதுனால அவர்கள் அறியாமல் அவர்களுக்கு இதில் ஒரு வெறுப்பு தான் வந்திருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணுறானோ இதை வந்து எப்படியெல்லாம் என்ன சொல்கிறது, குர்ஆன் வந்து இறை நூல் அல்லன்னு சொல்வதற்காக எப்படியெல்லாம் வாதத்தை வைக்க அந்த வாதத்தெல்லாம் வைக்கிறானோ. காரணம் என்ன? இது நமக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லை, இது முஸ்லீம்களுடைய வேதம், அப்போ அதனால் மட்டும் தட்டணும். அவனுக்கு என்ன வருமா வராதா? எங்களுடைய வேதம் பைபிள், எங்களுடைய வேதம் தௌராத், எங்களுடைய வேதம் 4 வேதங்கள், அதான் எங்களுக்கு சொந்தம், இது எங்களுக்கு சொந்தமே கிடையாது, எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. அப்போ அந்த பகைமை உணர்வு ஏற்பட்டு தான் இன்றைக்கி இந்த குர்ஆனை வந்து பல விதமாக அவர்கள் விமர்சனம் செய்யக்கூடிய நிலை வருது. இந்த அயோக்கியர்கள் இது எல்லா மக்களுக்கும் உரியது, ஆதத்தினுடைய சந்ததிகள் எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் சொந்தமானது, தாராளமாக நீங்கள் எடுங்க படிங்க, உங்களுக்கும் அதில் வந்து அறிவுரை இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிலையில் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த நிலை வந்திருக்குமா? அப்போ எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை செஞ்சுருக்காங்க சிந்திச்சு பாருங்க. அது மட்டுமா, ஆக வந்த இந்த மாதிரி சட்டங்களே முஸ்லீம் அல்லாதவர்களை இந்த குர்ஆனை நெருங்கி விடாம ஆக்கிட்டாங்க. அதோடு திருப்திப்பட்டார்களா? முஸ்லீம்களையும் இதை தொடக்கூடாது. ஒது இருந்தால் மட்டும்தான் இதை தொடணும், ஒது இல்லாதவர்கள் தொடக்கூடாது சட்டம். இன்னை வரைக்கும் நிறைய பேர் அதை கடைப்பிடிக்கிறாங்க. குர்ஆனை எடுத்து படிக்க சொன்னால் எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது அவங்க வந்து நம்மள்ட்ட பேச வர்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க, உடனே நம்ம குர்ஆன் எடுக்கிறோம், இந்த பாருங்க எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அப்போ எந்த அளவு பயப்படுறாங்க. அதுக்கு மேலே அதை நம்ம படித்து காட்டினா அதெல்லாம் நம்ம விளங்க முடியாதுங்க. அவங்க ஆலிம் சாக்கள் அதுக்கெல்லாம் படித்து பட்டம் பெற்றவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு விளங்காததான் நமக்கு விளங்க போகுது சொல்கிறாங்க. என்ன காரணம்? ஒது இல்லாமல் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுங்கிறாங்க. நான் கேட்குறேன், எத்தனையோ ஆண்கள் வந்து குர்ஆனை ஹிஃப்து பண்ணி வச்சுருக்காங்க, அவங்க வந்து சுத்தமாக இருக்கிறாங்க, எப்பொழுதும் ஒதுவோடு இருக்காங்களா? அவங்க ஜுனுபாலி ஆகிறது இல்லையா? அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் வர்றது இல்லையா? அப்போ அவங்களாம் தொடக்கூடாதுமீங்களா? என்னடா சட்டம் வச்சுருங்க சண்டாள பயல்களா? ஏன் எனக்கு இவ்வளோ ஆத்திரம் வருது தெரியுமா? இந்த சமுதாயத்தை மட்டுமல்ல உலகத்தையே இன்னைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் இந்த மௌலவிகள் தான். பகிரங்கமாக சொல்கிறேன், உங்களுக்கு துணிவு இருந்தால் வாங்க, எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை மௌலிகளையும் கூப்பிட்டுங்க, அத்தனை ஆலிம்களை கூப்பிட்டுக்கணுங்க, வாங்க குர்ஆன் என்ன சொல்லுது நேரடியாக பார்ப்போம். வரமாட்டாங்க. ஏன் தெரியும்? அவங்க நன்றாக தெரிந்து கொண்டு தான் தப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேவலம் அற்பமான உலக வாழ்க்கையாக சேர இன்னைக்கு இருக்கக்கூடிய மௌலவிகள் அனைவருமே
வழிகெடுக்கும் தலைவர்களாகத்தான் இருக்கிறார். அதை பற்றி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சினாங்க. நான் பயப்படுவதெல்லாம் இந்த வழிகெடுக்கும் தலைவர்களை பற்றித்தான். எத்தனை பிரச்சனைகள் அடுத்து வைக்க? 1-2 பிரச்சனையா? என்ன உங்களுக்கு என்ன கேடு? கேவலம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக வேண்டி இந்த அளவு நீங்கள் அநியாயம் பண்ணலாமா? குர்ஆனில் நீங்கள் பரிசீலனை பண்ணி ஒழுங்காக படிச்சீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 14 வசனங்கள் தெளிவாக நேரடியாக ஒவ்வொரு நபியும் அறிவித்ததை அல்லாஹ் எடுத்து சொல்கிறான், பிரகடனப்படுத்துகிறாங்க. இந்த பணிக்காக நாங்கள் உங்களிடம் எந்த கூலியையும் கேட்கவில்லை, எங்களுடைய கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. இவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க. அதே போல யாசீன் சூரா 36வது அத்தியாயம் 21வது வசனம் தெளிவாக சொல்கிறான். ஒரு நபி மக்களுக்கு போய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு மூலையிலிருந்து ஒரு ஓடி வர்றாரு. என்ன சொல்றாரு? கூலி வாங்காத இவர்களையே பின்பற்றுகள், இவர்களே நேர்வழியில் இருக்கிறார்கள். குர்ஆன் 36:21. எவன் கூலி வாங்குறானோ, கூலிக்காக மாரடிக்கிறானோ, அவன் எவனா இருந்தாலும், எந்த மௌலவியா இருந்தாலும் சரிதான், தர்கா மௌலியா இருக்கட்டும், தரீக்கா மௌலியா இருக்கட்டும், அல்லது மதஹப் மௌலவியா இருக்கட்டும், தௌஹீத் மௌலவியா இருக்கட்டும், சலஃபி மௌலவியா இருக்கட்டும், எந்த மௌலவி மார்க்கத்தை கூலிக்கு மாரடிக்கிறானோ நிச்சயமாக அவன் நேர்வழியை சொல்ல முடியாது, வழிகேட்டத்தான் போதிப்பான். வாய்ப்பே கிடையாது. இதுவரைக்கும் நான் ஆய்வு செய்ததில் கிட்டத்தட்ட 14 வசனங்கள் இப்படி பிரகடனப்படுத்துறது. ஒரு வசனம் கூலி வாங்கக்கூடிய நேர்வழி இல்லை, வழிகேட்டில் தான் இருக்கான்னு சொல்லுது. அது இல்லாமல் கூலி வாங்குறதுனால இந்த குர்ஆனை மறைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். இந்த அற்பமான கூலியை வாங்கிட்டு அதன் காரணமாகவே குர்ஆனை மறைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். அதுக்கு மேல குர்ஆனை நீங்க தொடர்ச்சியாக படிச்சு வந்தா குர்ஆன்ல மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர்கள் யாருன்னா அந்த மத குருமார்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து இதுவரைக்கும் அந்த கூடிய மத குருமார்கள் தான். ஃபாசிக்னு சொல்லக்கூடிய, காஃபிர்னு சொல்லக்கூடிய, இன்னும் முனாஃபிக்னு சொல்லக்கூடிய என்னென்ன வசனங்கள் இருக்கு அவங்க தான். யார் மார்க்கத்தை பிழைப்பாக கொண்டாங்க அவங்க தான். அவர்கள் தங்களுடைய வயிற்றை நரகத்தை நெருப்பால் நிரப்புகிறார்கள் நல்லா சொல்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நான் அடிக்கடி கேட்பேன், எங்கப்பா பட்டப்பகல் இந்த மாதிரி மேகமூட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது, சூரியன் பிரகாசமாக தெரியுது, நல்ல வெளிச்சமாக தெரியுது, எந்த மேகமூட்டமும் கிடையாது. அந்த பட்டப்பகலில் பசுமாட்டை நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அமாவாசை இருட்டில், இல்லை பசுமாட்டை பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு குருடன் அமாவாசை இருட்டில் நான் எரும மாட்டை கண்ணால் பார்த்தேன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்கன்னு கேட்பேன். நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? பட்டப்பகலில் பசுமாட்டை பார்க்க முடியாத குருடன் அவன் போய் இரவில் எரும மாட்டை பார்த்தேன்னு சொல்கிறான். அவனை எந்த லிஸ்ட்டில் சுற்றிக்க? அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்க தான் அந்த மௌலவிகள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நூற்றுக்கணக்கான வசனங்கள் மார்க்கத்தை பிழைப்பாக கொள்ளக்கூடாது, அதனால் இன்னென்ன கேடுகள் ஏற்படுகின்றன, இதற்கு முன்னால் அப்படி மார்க்கத்தை பிழைப்பாக கொண்டவர்களை பற்றி குர்ஆனில் எப்படியெல்லாம் கடுமையாக அல்லாஹ் எச்சரிச்சிருக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்கும் நான் பார்த்தால 1000 வசனங்களுக்கு மேலே தேரும். இன்னும் சொன்ன போனால் நீங்கள் குர்ஆனை எடுத்து ஒரு பக்கமாக படிச்சுட்டு போங்கன்னு வைங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு பக்கத்திலையும் அவர்களை விமர்சிக்கப்பட்ட ஏதாவது ஒரு ஆயத்து இருக்க தான் செய்யும். அந்த அளவு சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயத்தை புரியாத இவர்கள் மற்ற விஷயங்களை பற்றி சொல்ல முடியுமா? மற்ற விஷயங்களை வழங்குவாங்களா இவங்க? அப்போ இவங்க சொல்றதை கேட்டு நடந்தால் எங்கே போய் சேரலாம்? நரகத்தில் கொண்டு சேர்க்கும். ஆக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இன்றைய உலகத்தில் அல்லாஹ்வால் மிகவும் அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் இந்த மௌலவிகள், ஆலிம்கள் கூடியவர் தான். கிறிஸ்தவ மத குருமார்கள் அல்ல, யூத மத குருமார்கள் அல்ல, ஹிந்து மத குருமார்கள் அல்ல. இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறதோ அத்தனை மதங்களுடைய மதகுருமார்களை விட
ஆக கேடு கெட்டவர்கள் முஸ்லிம் மத குருமார்கள் தான், இந்த மௌலவிகள் தான். நாளை மறுமையில் நரகத்தினுடைய ஆக அடித்தட்டில் கிடந்து வேகக்கூடியவர்கள் இந்த மத குருமார் முஸ்லிம்கள் தான், முஸ்லிம் மத குருமார்கள் தான். என்ன காரணம் தெரியுமா? இந்துக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டுங்க, அவங்கள பாதுகாக்கப்பட்ட இறை நூல் இருக்கா? கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கா? யூதர்கள்ட்ட இருக்கா? உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கிறோ அந்த மதங்கள் வைத்திருக்கக்கூடிய அவர்களுடைய வேதங்கள் தூய்மையானதா? எல்லாம் மாசுபட்டு கரைப்பட்டு அதற்கு மேல் இறைவனால் ரத்து செய்யப்பட்டவைதான். இந்த குர்ஆன் ஒன்று மட்டும்தான் மனித கரம்படாமல் மாசுபடாமல் என்றைக்கு இந்த குர்ஆன் இறங்கியதோ அன்றையிலிருந்து இன்று வரை இறைவனாலேயே பாதுகாக்கப்படுகின்றது. நாமே இதை இறக்கினோம், நாமே இதை பாதுகாத்து வருகிறோம் என்று 15வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். அப்போ இன்னைக்கு யார்கிட்ட பாதுகாக்கப்பட்ட நெறிநூல் இருக்கு? யூதர்கள்ட்டையா, கிறிஸ்தவர்கள்ட்டையா, இந்துக்கள்கிட்டையா, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மதத்தினரிடமாவது பாதுகாக்கப்பட்ட இறை நூல் இருக்குதா? சொல்லுங்க, இருக்கா? அது எல்லாம் தெரியல. அப்ப பாதுகாக்கப்பட்ட குர்ஆன் இருக்க ஒரே சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இதை வைத்துக்கொண்டு இதற்கு மாற்றமாக இவர்கள் போதனை செய்து மக்களை வழிகெடுப்பார்களேயானால் 16-25 நினைக்கிறேன், இவர்கள் செய்த பாவங்களோட மற்றவர்களையும் பாவங்களையும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த முஸ்லீம் மௌலவிகள், ஆலிம்கள், அல்லாமாக்கள் பெருமை பேசக்கூடியவங்க, அது எந்த இதமாக இருந்தாலும் சரி, தர்கா, தரீகா, தசவுஃப், அஹ்ல ஹதீஸ், இது சலஃபி, தாத்தாஜா, ஈத்தாஜா, என்னன்னு சொல்லுங்க, ஆலிம் மௌலவின்னு சொல்லக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, இந்த குர்ஆன்ல இருக்கிறதுக்கு ஒரு நேர் மாற்றமான போதனையை செய்து மக்களை வழிகெடுத்தா, மற்றவர்கள் இந்த குர்ஆனை படிக்க விடாம தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தா, நாளை மறுமையில் இந்த உலக மக்கள் அனைவருடைய பாவ சுமையை அவர்கள் தான் சுமக்க போறாங்க, இந்த மௌலவிகள் தான் சுமக்க போறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? வழிகேட்டினுடைய தாதா என்று சொன்னா இவர்கள் தான். வழிகேட்டினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மௌலவிகள் தான். ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்கல்ல, இவர்களை பற்றி தான், இந்த வழிகட்ட தலைவர்களை பற்றி தான் அஞ்சுகிறேன், பயப்படுறேன்னு சொன்னாங்களே, 100க்கு 100 உண்மை. இன்றைக்கு உள்ள நிலையில் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. உலக மக்கள் நீங்க எத்தனை கோடிங்க? 150 கோடி முஸ்லீம்கள் இருக்காங்க. அந்த முஸ்லீம்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த வெள்ளத்தில் அடிபட்டு போகுது சருகு, அதுதான் உங்களுடைய நிலை. ஈமான் இல்லை உள்ளத்துல. குர்ஆன் சொல்லுது, நான் சொல்லலைங்க. 12வது அத்தியாயத்தினுடைய 106வது வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க. உங்களில் மிக பெரும்பான்மையினர் இணை வைக்காத நிலையில் ஈமான் கொள்ளவில்லை. அல்லாஹ் நேரடியாக சொல்றாங்க. அப்படின்னா என்ன? இன்னைக்கு 130 முஸ்லிம்கள் இருந்தா, 130 கோடி முஸ்லிம்கள் இருந்தா, அவர்களில் பெரும் தொகையினர் இணை வைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. சுயமாக நேரடியாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து, அல்லாஹ் சொல்றான்ல 2:186 என்னையே நம்புங்கள், என்னிடமே கேளுங்கள்ங்கிறான். வேற யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்றான். 7வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை மட்டுமே பின்பற்றுங்கிறான். இறக்கப்பட்டது ஒன்று குர்ஆன், மற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். 53ல் 2வது 3வது வசனம் நீங்களே பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி மூலமாக அறிவித்ததை அவங்க சொன்னாங்க. அந்த அளவுக்கு இந்த இது தெளிவாக சொல்லுது குர்ஆன். என்ன சொல்லுது? அல்லாஹ்வே நம்ப சொல்றான். 7வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டதை மட்டுமே பின்பற்றுங்கள் சொல்றான்.
33 36வது வசனத்தில் வந்து யாரா இருந்தாலும் வேறு அபிப்பிராயம் கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறான். நல்ல யோசனை பண்ணி பாருங்க. அந்த அடிப்படையில் தங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் ஆலிமையோ ஆலிம் அல்லாதவரையோ என்னை போன்றவரையோ சொருகாமல் நேரடியாக குர்ஆனை பற்றி பிடித்து அதில் உள்ளபடி நடக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த 130 கோடியில் எத்தனை பேர் தேரும் சொல்லி சிந்திச்சு பாருங்க. நேரடியாக குர்ஆனை படித்து சிந்திச்சு விளங்கி செயல்படும் எத்தனை பேர்? மிக மிக சொற்பம். அதனால தான் இன்னைக்கு இந்த முஸ்லீம்களை படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. லோகருக்கு முன்னால் பேசின சகோதரர்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொன்னாப்புல. இன்னைக்கு இந்த முஸ்லீம்கள் படக்கூடிய அத்தனை வேதனைகளும் அவர்கள் கைகளால் தேடிக்கொண்டது தான். அல்லாஹ் சொல்றானே, நீங்கள் அனுபவிப்பதெல்லாம் உங்கள் கைகளால் தேடிக்கொண்டவை தான். அல்லாஹ் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்வதில்லை. இன்னும் சொல்றான், முஸ்லீம்களை மூமின்களை காப்பாற்றுவது நம்முடைய கடமை, மூமின்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை. இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்க நிலையில் இன்னைக்கு இந்த முஸ்லீமுக்கு இந்த பாடுபடுறாங்கன்னு சொன்னால் இங்கே மட்டுமா? முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொண்டு மட்டும்தான் வேதனை அனுபவிக்கிறாங்களா? சிரியாவில் என்ன நடக்குது? அரபு நாடுகள் என்ன நடக்குது? பாகிஸ்தானில் நடக்குது. முஸ்லீம் நாடுகள் 50 நாடுகள் இருக்குது. எல்லா நாடுகளும் என்ன நடக்குது? யாராவது அங்கே நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியுதா? இன்னைக்கு சிரியாவில் உள்ள முஸ்லீம்கள் அகதிகளாக்கப்பட்டு கண்ட கண்ட இடங்களில் போய் பெரும் அவசரப்படுறாங்க. பார்க்குறீங்க நீங்கள். என்ன காரணம்? அவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரனை வெறும் வாய் வெற்று பேச்சு தான், வாயினால பேசுகிறாங்க. மற்றபடி செயல்பாட்டில் அல்லாஹ்வை நம்பலை, அல்லாஹ்வுடைய தூதரை நம்பலை. அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்த ஆலிம்சாக்கள், இந்த இயக்க தலைவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் அவங்கள தான் நம்புகிறாங்க. அதனுடைய விளைவு தான் மிக மிக அதிகமாக. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை இறங்குது. இப்போ பாருங்க, இப்போ கடந்த 10 நாட்களாக என்ன நடந்துகிட்டு இருக்கு? எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிரளயத்தால் அழித்தானோ, இன்னும் பல சமூகங்களை கடுமையான மழையினால் அழிச்சானோ, 7வது அத்தியாயத்துடைய 84வது வசனத்தை எடுத்து பாருங்க. அதே போல் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கு சமுதாயம். இங்கே மட்டும் இல்லைங்க, அமெரிக்காவிலும் கடுமையான பிரளயம், பல நாடுகளில் பெரும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த உலகம் வீணா போயிருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த மௌலவிகள். இவர்களுடைய அயோக்கியத்தனத்தினால தான் மக்கள் குர்ஆனை புறக்கணித்து விட்டு கண்டவர்கள் பின்னால் செல்வதன் விளைவாகத்தான் இந்த கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாம் உங்களிடம் சொல்லுவதுதான், யாரையும் நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க, எந்த ஆலிம்சாவையும் நம்பாதீங்க, அல்லாஹ்வை நம்புங்க. அல்லாஹ் கொடுத்துள்ள இந்த குர்ஆனை அன்றாட நீங்கள் படிங்க, பொருள் அறிந்து படிங்க. சும்மா கிளிப்பில் பாடமாக ஓதுறது இல்லை. அதை நான் சொல்லலை, அது கடந்த பல்லாண்டுகளாக ஒதுக்கிட்டாங்க. என்னையே எடுத்துக்கிடுங்க. என்னுடைய 18வது வயசுலேருந்து என்னுடைய 42வது வயசு வரைக்கும் 24 வருடங்களாக தப்லீகில் தீவிரமாக இருந்தாலும் தினசரி ஒரு குர்ஆனை கிளிப்பிள்ளை பாடமாக பொருள் அழியாமல் ஓதிக்கிட்டு தான் இருந்தேன். தினசரி ஓதுவேன். எத்தனை வருடங்கள்? 24 வருடங்கள். 42வது வயசில் தான் இந்த மௌலவிகள் செய்யக்கூடிய படு அட்டூழியங்கள் எனக்கு நேரடியாக வந்துச்சு. இன்னொருத்தன் பொண்டாட்டியில் தப்பாக நடக்கிறது என்னன்னு அதான் சொல்ல வேணாம், அசிங்க அந்த அளவு விஷயங்கள்லாம் எனக்கு அதுக்கு வந்தோட தான் எனக்கு ஒரு திடுக்கம் ஏற்பட்டுச்சு, ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. என்னடா இவர்களை தான் வழிகாட்டிகள் நம்பிக்கிட்டு நம்ம இருக்கிறோம், இவங்களை செய்ய அப்படின்ட்டு தான். அப்புறம் தான் அல்லாஹ் என் கல்புல அவனாத்தான் போட்டான், இதை வந்து குர்ஆனை பொருள் இருந்து படிக்கணுன்ட்டு. அப்பொழுது இருந்ததே ஒரே ஒரு தர்ஜுமா தான், அப்துல் ஹமீது பாக்கவியோட தான், வேறு எந்த தர்ஜுமாவும் கிடையாது. ஹதீஸில் இமாரம் அப்துல் ரஹீம் போட்ட ஒரு 3 ஹதீஸ் தொகுப்பு. இதை பொருள் அறிஞ்சு படிக்க பொழுது தான் நம்முடைய உள்ளத்தில் அப்படியே வேகம் வந்தது. என்னடா இந்த சண்டாள்கள் இந்த அளவு மக்களை ஏமாற்றி. அப்புறம் தான் மக்களுக்கு முன்னால் இதை எடுத்து வைக்க ஆரம்பித்தோம். எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால், 24 வருடங்களாக பொருள் அறியாமல் தினசரி ஒரு ஜுசு நான் ஓதிக்கொண்டிருந்தும் கூட அல்லாஹ் தெளிவை தரல. எப்பொழுது பொருள் அறிந்து என்ன சொல்கிறான் அல்லாண்டு சிந்திக்க ஆரம்பித்த பிறகு தான் இந்த தெளிவை தந்தான். அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறது தான், அன்றாடம் குர்ஆனை எடுங்க, அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க, ஒரு 1/2 மணி நேரத்தை ஒதுக்குங்க. அரபி தெரிஞ்சால் அரபியில் படிங்க,
அரபிய குரானை ஓதுறது தெரிஞ்சுக்கொள்ள பெரிய சீமத்தை வித்தையும் இல்லை. அது சண்டாளவியா இருக்கா. நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு வாரத்தில் நீங்கள் இதை ஒத்துக்கிற முடியும். அரபியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குங்க யாருக்காவது தெரியுமா? 29 இல்லை, குறைய தான் இருக்கும். 25, 26 இங்கிலீஷில் இருக்க அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒவ்வொரு எழுத்தினுடைய உச்சரிப்பை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறங்க. இப்படி போட்டால் இது என்ன, இப்படி போட்டால் இது என்ன, இப்படி போட்டு மேலே 2 இருந்தா 3 இருந்தா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறங்க. அப்புறம் மேலே கோடு போட்டால் என்ன, கீழே கோடு போட்டால் என்ன, வளைச்சி போட்டால் என்ன, இவ்வளவுதான் குரான் உங்களால் ஓத முடியும். பெரிய இது கிடையாது. நீங்கள் முயற்சி பண்ணால் ஒரு 10 நாளில் உங்களால் குரானை அரபியில் ஓத முடியும். அதுக்கு மேலே டைம் வேண்டியதில்லை. சரி, உங்களுக்கு ஓதவே தெரியல, அதுக்குள்ள முயற்சியும் செய்யல, பரவாயில்லை. குரான் எடுக்கிறீங்க, ஒவ்வொரு அரபிக்கு பக்கத்தில் அதனுடைய தமிழ் மொழிபெயர்க்கு அதையாவது நீங்கள் படிச்சுட்டோம். அதை படித்து நீங்கள் விளங்கினா கூட உண்மையிலே அல்லாஹ் உங்களுக்கு வந்து கட்சியை நேர்வழி காட்டும். அல்லாஹ் வாதாளிச்சான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா. நம் வழியில் பாடுபடுகிறவர்களுக்கு, ஜிஹாது செய்கிறவர்களுக்கு, ஜிஹாதுன்னு அந்த வாழை தூக்கிட்டு போன அந்த முட்டாள்தனம், அந்த ஜிஹாது நான் சொல்லலை. ஜிஹாதிலே பெரிய ஜிஹாது இதுதாங்க, மிக உன்னதமான. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, ஜிஹாதில் மகா மேலான உன்னதமான ஜிஹாத் உள்ளத்தோடு செய்யக்கூடிய ஜிஹாத் தான். மனிதனுடைய இரத்த நாளமெல்லாம் சைத்தான் ஓடிக்கிட்டு இருக்கான். எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வழிகெடுக்கிறதுல தான் அவன் குறியா இருக்கான். அதனால தான் இன்னைக்கு 99.3% முஸ்லீம் வழிகேட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அதையும் மீறி நீங்கள் குரானை அன்றாடம் படித்து சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்ட போதுமானவன். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாதா, அதை நம்ம அன்றாட நிறைவேற்ற ஆரம்பிங்க. என்ன பிரச்சனையாக இருந்தால் எந்த அதை ஒதுக்காதீங்க. எப்படி நீங்கள் உங்களுடைய பத்த தேவைகள், உலகியல் தேவைகள் எப்படியெல்லாம் நேரம் ஒதுக்குறீங்க, சாப்பாட்டுக்கு ஒதுக்குறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒதுக்குறீங்க. அதுக்கு மேல் இன்றைக்கி நான் சமுதாயம் வந்து இந்த சினிமாவிலையும் இந்த என்னது வெள்ளித்திரை, சின்னத்திரை, மெகா தொடர் இதில் தான் வீணாக போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே இப்போ புதுசாக ஒன்று வந்துருச்சு, பிள்ளைகளுக்கு அந்த இது எடுத்து வாங்கி கொடுத்துருக்கோம். அதிலேயே அதனுடைய நிலம் போகுது. என்ன இவங்க இப்போ தாய் தப்பா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? தொந்தரவு பண்ணுறதுல பிள்ளைகள், சின்ன பிள்ளை தொந்தரவு பண்ண தான் செய்யும். இதுக்கு லேசான வழி என்ன, இதை வாங்கி கொடுத்துட்டா அவன் பாட்டு ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்க நிம்மதியாக இருக்கலாம் நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நிம்மதியாக இருப்பீங்க நீங்கள். நாளைக்கு அவர்கள் வாலிபர் ஆகிய பிறகு அவங்க கொடுக்கக்கூடிய தொல்லைகள் இருக்க உங்களுக்கு, இந்த நிம்மதி இல்லை, அதை விட மோசமான நிம்மதியிலிருந்து அவஸ்தைப்பட நேரிடும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு சர்வசாதாரணமாக. அந்த இதுகளை முடிஞ்ச பண்ண வீட்டில் இருந்து. ஆனால் ஷைத்தான் விட மாட்டான், எப்படியும் பிரச்சனை பண்ணுவான். பிள்ளைகள் வீம்பு பண்ணி கேட்கும், நம்மளும் என்ன பண்ணுறோம், தொல்லை பண்ணுறாங்க, சரி போகட்டுன்னு கொடுத்துருவோம். ஆனால் இதன் விளைவு இன்னைக்கு தெரியாது. அந்த வழிகட்ட தலைவர்கள்லாம் இந்த லிஸ்ட்லாம் வந்துடும், இதெல்லாம் சேர்த்து தான் வரும். அதை உண்டாக்கி விட்டவன் யார்? யூதன். இன்னொரு பெரிய உண்மை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி எத்தனை சேனல்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் யார் தயார் பண்ணுறான்? இஸ்ரேல் தான் தயார் பண்ணுது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் நாட்டில் இதை வந்து தடை பண்ணியிருக்கான். அப்போ அவன் புத்திசாலியா, நீங்கள் புத்திசாலியா? கொஞ்சம் சிந்திச்சு பாரு, எந்த அளவு ஏமாறுறோம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து இந்த உலகமே யார் கையில் இருக்குது தெரியுமா? யூதன் கையில் தாங்க இருக்கு. பொருளாதாரத்தை எடுத்துக்கிடுங்க, திட்டங்கள் இருக்கட்டும், எல்லா நாடுகளையும் ஆட்டி படைக்கும் இன்னைக்கு அவன் தான். ஒபாமா இருக்கான பெருசா யாரு? அவனுக்கு சுயமாக செயல்பட முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க முடியாது. அப்படி செயல்பட்டா சுட்டி கொள்ளும் கூட்டணும். கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டார், அப்ரஹாம் லிங்கன் சொல்லிக் கொள்ள. என்ன காரணம்? அவங்களுடைய ஆதிக்கத்தை விட்டு வெளியே வர போனார், சுட்டு கொண்டு போட்டாங்க. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு இருந்தாலும் சரி. அவனுடைய கையில தான் இந்த ஆதிக்கம். ஆனா உண்மையிலே இந்த ஆதிக்கம் யார் கையில் இருக்கணும்? எப்பொழுது முஸ்லிம் கைக்கு வரும்? அல்லாஹ் அழகா சொல்றான் 24வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்தில், நீங்கள் உண்மையிலேயே மூமின்களாக இருந்தால், மூமின்களுடைய செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால், நாம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவோம் அல்லாஹ் சொல்றான். முதல்ல நான் சொன்னேன்ல, அதாவது மூமின்களை காப்பாற்றுவது நம்முடைய கடமை, உதவி செய்வது நம்ம கடமைன்ட்டு. அதே மாதிரி ஆட்சி அதிகாரம் 3வது அத்தியாயத்தில் 139வது வசனம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மக்கள், உங்களுக்கு பயமோ துக்கமோ இல்லைங்கிறான். ஆனால் இன்னைக்கு முஸ்லீம்கள் மூமின்களுடைய பட்டியலில் இல்லை.
பேர் காங்கி முஸ்லீம்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த நிலையை மாற்றுறதுக்கு இன்ஷா அல்லாஹ்